அறிவியல் இயக்க போட்டிகள், பள்ளி மாதாந்திர இலக்கிய போட்டிகள், ஒன்றிய அளவில் நடைபெறும் காலாண்டு இலக்கியமன்ற போட்டிகள், கலை திருவிழா போட்டிகள் என அனைத்திலும் கலந்து கொண்டு அறிவை செறிவோடு வெளிப்படுத்தி ஒன்றிய, மாவட்ட, மாநில அளவில் பல பள்ளி மாணவர்கள் வென்றெடுத்துள்ளனர். மாதந்தோறும் மாணவர்கள் மன்றத்தின் மூலம் கணித புதிர்கள், கணித மேதைகளை பற்றிய செய்திகள், செய்தி காண்பித்தலோடு கூடிய அறிவியல் செயல்பாடுகள் செயல்படுத்தப்பட்டு பதிவேடுகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களுக்கு சத்துணவு திட்டத்தின் மூலம் மதிய உணவு குறையின்றியும் வழங்கப்படுகிறது. 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் உரிய பணியாளர்களால் கால நேரத்தை மிகச்சரியாக கடைபிடித்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பள்ளி இலக்கிய மன்றத்தின் சார்பில் சுதந்திர தினம், குடியரசு தினம், கல்வி வளர்ச்சி நாள் விழா, பாரதியார், நேருஜி, காந்திஜி, அம்பேத்கர் போன்ற தலைவர்களின் பிறந்தநாள் விழாக்களில் அவர்களை போற்றும் விதத்திலும் மாணவர்களின் இலக்கிய திறனை வளர்க்கும் விதத்திலும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒருங்கிணைப்பாளர் திரு க. வீரசேகரன் எம்ஏபிஎட் ஆசிரியர் அவர்களின் வழிகாட்டுதலில் நாட்டு பற்றை வளர்க்கவும், சேவை மனைப்பான்மையை ஊக்குவிக்கவும், உண்மை, நேர்மை ஆகியவற்றை பறைசாற்றவும் சாரண இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒருங்கிணைப்பாளர் மா. இளங்கோ எம்ஏபிஎட் ஆசிரியர் அவர்களின் வழிகாட்டுதலில் பள்ளி வளாகத்தை அழகூட்ட பசுமை பொங்க தேசிய பசுமைப்படை அமைத்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இலக்கிய மன்ற பொறுப்பாசிரியர் திரு சத்யசீலன் எம்ஏபிஎட் பட்டதாரி ஆசிரியர் அவர்களின் சிறப்பான செயல்பாட்டில் மாணவர்களின் பேச்சு, கட்டுரை, கவிதை, புனைதல், நடிப்பு போன்ற திறன்கள் சிறப்பாக மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு ஆசிரியர்களும் மாணவர்களின் நடன, நாட்டிய, நாடக திறன்களை வளர்க்கவும் நம் பள்ளி இலக்கிய மன்ற செயல்பாடுகளுக்கும் துணை நின்று நிற்கின்றன. பள்ளி விழாக்கள் 2023-24 கல்வியாண்டில் கிராமவாசிகள் ஏற்பாட்டில் நடன நாட்டியத்தோடு மேலதாளம் முழங்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், கிராம பெரியோர்கள், பெற்றோர்கள், பள்ளியின் முன்னாள் இந்நாள் மாணவர்கள் அணிவகுக்க மாணவர்கள் சேர்க்கை பேரணி வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு மாணவர் சேர்க்கை அதிகரிக்க வழிவகை செய்யப்பட்டது. மேலும் பள்ளியின் விழாக்கள் அனைத்தும் இவ்வினிய ஆண்டு விழா உட்பட பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோராசிரியர் கழக உள்ளாட்சி பிரதிநிதிகள், முன்னாள் மாணவர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள், சமையல் கலைஞர்கள் மற்றும் கேரளதான் முத்தகம் பாளையம் ஓவலிக்குடி கிராமவாசிகளின் முழு ஒத்துழைப்போடு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. ஒன்றிய, மாவட்ட, மாநில பரிசுகள் 2022-23 கலை திருவிழாவில் எம் பள்ளி மாணவர்கள் கிராமிய நடனம், தனிநபர் நடிப்பு, ஓவியம் போன்ற பல போட்டிகளில் பரிசு பெற்றனர். 2023-24 கல்வியாண்டில் எம் பள்ளி மாணவர்கள் பல போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். 2022-23 கல்வியாண்டில் பள்ளிகளில் அறிவியல் இயக்கத்தில் துணை வினாடி வினா போட்டிகளிலும் பல பரிசுகளை நம் பள்ளி மாணவர்கள் பெற்றுள்ளனர். 2012-13 என்எம்எஸ் தேர்வில் அன்புமணி, அபிமன்யு மற்றும் தேசிகா வெற்றி பெற்று உதவித்தொகை பெற்று வருகின்றனர். 2015-16 கல்வியாண்டில் சிறந்த பள்ளிக்கான கேடயம் பெற்றுள்ளது நம் பள்ளி. 2017-18 கல்வியாண்டில் பேச்சு போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெற்று ஆஸ்திரியா பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 2022-23 கல்வியாண்டில் மதிப்புமிக்க கலெக்டர் திரு ஜானிடா மார்கிஸ் அவர்கள் என் பள்ளிக்கு வருகை தந்து டீப் என்ற மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களின் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் மாவட்ட ஆட்சியாளராக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தை வெளியிட்டு சென்றுள்ளார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்வோம். இவ்வாண்டு உயர் கணினி தொழில்நுட்பம் கல்விக்காக 10 கணினிகள் மற்றும் கண்காணிப்பு கேமரா செக்ரான் நிறுவனத்தின் மூலம் பள்ளிக்கு வந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாண்டு திருச்சியில் நடைபெற்ற ஜம்பூரி என்ற சாரண இயக்கத்தின் பெரும் திறனாளியில் நம் கேரளதான் பள்ளி மாணவர் டேவிட் ராகுல் கலந்து கொண்டு 7 நாள் சிறப்பாக செயல்பட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 96 புறவர்களுடன் 1,51,000 புறவர்கள் நிதி உள்ளது நம் பள்ளியில். அதன் வட்டியை பள்ளி குழந்தைகளின் நலனுக்காகவும் விழாவிற்காகவும் பரிசு பொருட்களுக்காகவும் செலவிடப்பட்டு வருகிறது. இவ்வாண்டு தேன்சிட்டு வினாடி வினா போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் டேவிட் ராகுல், விஷ்ணுபிரியன், சுவாதி மற்றும் நிரஞ்சன் ஒன்றிய அளவில் முதலிடமும் மாவட்ட அளவில் 3ஆம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இவ்வாண்டு மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் மூலம் கல்வியில் பின்தங்கியுள்ள மாணவ மாணவிகளுக்கு வெற்றி கோர்ஸ் என்ற வகுப்பு நடத்தி அவர்களின் தரத்தை உயர்த்துவதற்கு சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். ஞான தமிழதனை புரிந்து ஞான தமிழ் பிரிய செய்யும் ஆக்கமும் அறிந்து அங்கமெல்லாம் அணிந்திருப்பேன், அறிவோடு இணைந்திருப்பேன், எங்கும் பிழை வராமல் எடுத்தியம்ப தெரிந்திருப்பேன், தருகின்ற சமூகத்தில் கவிதை தீ மூட்டிடுவேன்,
சத்தியத்தில் கவிதை பின்னி சமத்துவத்தை நாட்டிடுவேன் என்று சமூக சிந்தனை கொள்ளவும் தமிழ் தேரில் வளம் பிடிக்க இப்பள்ளியிலே ஆசிரியர் பெருமக்களாகிய நாங்கள் அளவுற அறிவோடு ஆற்றலையும் வளர்த்து வருகிறோம். அறிவை தேடி ஓடு அளிக்கும் நூல் பல நாடு அறிவை தெரிவாய் அழுக்கு அதன்படி நடந்தால் மிடுக்கு என்ற அறிவு தேடலுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் ஊட்டுகின்றோம். முடியாது என்பதை நெஞ்சில் மூடி பொறுத்து முடியும் என்பதை நெஞ்சில் மத்தியிலே நிலைநிறுத்து என்று தன்னம்பிக்கை ஊட்டுகிறோம். படை கொண்டு முழங்க பத்தினி பெண்ணே கரையில்லை உன்னிடம் கவலைகள் எதற்கு பெண்ணியம் காத்திட ஓர் படை திரட்டு பெற்றவர் மகிழ்ந்திட அச்சத்தை விரட்டு என்று அச்சத்தை போதுகிறோம். முடியாது அதை மூடிவிடு முடியும் என திட்டமிடு பெண்களே பேரிடியாய் சத்தமிடு என்று பெண்ணியத்தை உயர்த்தி பிடிக்க வீரத்தை ஊட்டுகிறோம். அன்பாய் இருக்கவும் பண்பாய் இருக்கவும் பாசத்தோடு இருக்கவும் நேசத்தோடு இருக்கவும் கனிவோடு இருக்கவும் கருணையோடு இருக்கவும் பிறரின் துன்பத்தை துன்பமாக நினைக்கவும் பிறர் துன்ப போடும்போது ஓடிப்போய் உதவவும் மொத்தத்தில் மனிதத்தை மனத்துள்ளே புதைத்து வைத்து சமூகத்தில் எப்போதும் வெளிக்காட்டவும் அறநெறி பண்புகளை அழகிய நீதிநெறி கதைகளோடு நாடகங்களின் மூலம் எடுத்து வைக்கிறோம். தீண்டாமை வன்கொடுமை பெண்ணடிமை குடியின் கொடுமை சுற்றுச்சூழல் சாலை பாதுகாப்பு என்ற எல்லாவற்றையும் பற்றி பேசி மாணவர்களை பண்பட்டவர்களாக மாற்ற வகை செய்கிறோம். உலக மொழிகளுக்கெல்லாம் மூலமொழி தமிழ் மொழி போல உலக கலைஞர்களுக்கெல்லாம் மூலமாம் தமிழ் கலையை நடனத்தை நாட்டியத்தை நாடகத்தை ஓவியத்தை கற்றுவங்க வகை செய்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் பள்ளி சிறந்தவங்க ஒத்துழைப்பு நல்கின்ற பெற்றோர்கள் இங்குண்டு பெரியவர்கள் சார்ந்தவர்கள் ஆண்டவர்கள் இங்குண்டு. பள்ளி சிறந்தால் ஊர் சிறக்கும் ஊர் சிறந்தால் நாடு சிறக்கும். நம் பள்ளி நாடு சிறக்க உதவும் ஒரு பள்ளியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் மேன்மேலும் சிறப்புற்று திகழும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அரசு பள்ளியில் தங்கள் குழந்தைகளை சேர்ப்பீர் என்று கூறி 2024-25 ஆண்டின் பள்ளி ஆண்டு விழாவின் ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.